ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வித்தியாசமான உண்மை கதையை தழுவி எடுக்கப்பட்ட படத்தை தான் உங்களுக்காக இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். சும்மா இந்த ஒன்லைனரை கேளுங்களேன். ஊரை விட்டு ரொம்பவும் தள்ளி ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபேமிலி குடி வருவாங்க. தான் பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அந்த வீட்டுல இருந்து போகும்போது ரொம்ப சுலபமா இருக்குங்கிறக்காக தான் இவங்க அங்க குடி போகவே செய்வாங்க. அப்படி இவங்க வரும்போது முதல் சில நாட்கள் அந்த வீட்டுல எந்தவித பிரச்சனையும் இருக்காது. புது வீடாச்சா, அதுவும் ரொம்ப பெருசும் வேற, அந்த இடத்த சுத்தி பாக்குறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அப்படி வந்து இருக்கும்போது அந்த வீட்டுல ஒரு ரூம் மட்டும் லாக் ஆயிருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கூட தெரியாது. நாட்கள் போகுது, இரவுகள் மெதுவா கடக்கும் போது அந்த வீட்டுல ஏதோ வித்தியாசமா நடக்கிறத இவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுல அடிக்கடி நடமாட்டங்கள் தென்படுது. இது எல்லாமே எதனால நடக்குது அப்படின்னு அந்த வீட்டுல இருக்கிற பசங்க இத பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. இத பத்தி இவங்க தேடும் போது அந்த வீட்டை பத்தி ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அந்த வீட்டுல என்ன பிரச்சனை, அந்த அடைக்கப்பட்ட ரூமுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அதை வந்து இவங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது அந்த ரூம் டோரையும் ஓபன் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விளைவுகள் ரொம்ப மோசமா மாறிடும். இவ்வளவு நாள் அங்க நடமாடிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ அவங்கள பயமுடுத்த ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா? உண்மையிலேயே அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மர்மம் தான் என்ன? இது எல்லாத்தையும் பத்தி ரொம்பவும் விறுவிறுப்பா பயங்கரமா நமக்கு சொன்ன கதை தான் 2009 வெளியான தி ஹாண்டிங் இன் கனெக்டிகட். சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கத்தை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கொடுங்க. படத்தோட ஆரம்பத்துல ஒரு சில போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அது ரொம்பவும் பழைய போட்டோகிராஃப்ஸ். அதுல ஒரு சில பேர் இறந்த மாதிரியும் காட்டுறாங்க. இந்த மாதிரி போட்டோஸ் வந்து காட்டிக்கிட்டே இருக்கும்போது நடுவுல யாரோ ஒருத்தர் அந்த இறந்து போனவங்களுக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரி தெரியுது. அந்த இடமே ஒரு மாதிரி ரத்த வெள்ளத்துல இருக்கும். இந்த மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கும்போது படத்தோட டைட்டில போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட கதை. இதோ இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க பேரு தான் சாரா. இவங்க ஒரு பாட்காஸ்டுக்கு இன்டர்வியூ கொடுக்கற மாதிரி தெரியுது. அப்போ அவங்க வந்து கேக்குறாங்க, இது ஏன் உங்களுக்கு மட்டும் நடக்குது அப்படின்னு. நாங்களே இதை எதிர்பார்க்கல. நாங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கு காரணமே எங்களோட செலவுகளை கம்மி பண்ற மாதிரி ரொம்ப தேவையான அந்த சமயத்துல தான் எங்களுக்கு அந்த வீடு கிடைச்சது. இது எங்களுக்கு நடக்கணும்னு அவசியமே கிடையாது. எல்லாரும் மாதிரியும் நாங்களும் ஒரு சாதாரண ஃபேமிலி தான். ஆனா இப்ப வரைக்கும் எங்களுக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஜூன் 19, 1987 அந்த சமயத்துல நம்ம சாரா தான் பையனை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருப்பாங்க. இதுவும் இவன் இருக்கா இல்லையா, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ மேட். மேட்க்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவனை அந்த மாதிரி வண்டியில ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கூட்டிட்டு வரும்போது அவனுக்கு நிறைய முறை வாந்தியும் வர ஆரம்பிக்கும். இப்ப அப்படியே நம்ம சாராவோட வீட்டை காட்டுறாங்க. அங்க 2 குட்டி பசங்களும் இருப்பாங்க. ஒருத்தன் பேரு பில்லி, இன்னொருத்தி பேரு வந்து மேரி. இது அவங்க ஹஸ்பண்ட் பீட்டர். இதோ இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வெண்டி, ஒரு கேர்டேக்கர் மாதிரி. ஆனா ரொம்ப நாளா இவங்க கூட தான் இருப்பாங்க. இப்ப பீட்டரும் சாராவும் என்ன முடிவு பண்றாங்கன்னா, இந்த மாதிரி மேட்டை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு கிட்டத்தட்ட 8 hours பக்கம் டிராவல் டைமே எடுத்துக்குது. அதனால சாராவும் டயர்ட் ஆயிடுறாங்க. வண்டியில டிராவல் பண்ணும்போது மேட்டும் அடிக்கடி வாந்தி எடுத்து அவன் உடம்ப அவனே ஸ்பாயில் பண்ணிக்கிறான். ஆனா பீட்டர் என்ன சொல்றாருன்னா, பக்கத்துல வீடு எடுத்தா தங்கறதுக்கு நம்ம இன்னும் பணம் அதிகமா செலவழிக்க வேண்டியதா இருக்கும். கேன்சர் இருக்கிற ஒரு பையனை நம்மளால ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட வச்சு பாத்துக்க முடியலனா நாம இதை முதல்லயே கண்டுக்காம விட்டுருக்கணும். இந்த மாதிரி இவங்க பேசிக்கும் போது இதை வந்து மேட் கேட்டுருவான். ஆக்சுவலி அவனுக்கு வந்து கேன்சர் இருக்கும். இவங்க சண்டை போடும்போது அந்த கேன்சர் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால அவன் மனசுடைஞ்சு அங்கிருந்து போயிடுவான். இதை வந்து பார்த்த உடனே பீட்டருமே மனசு மாறி, நீ சொல்றதுதான் சரி, கனெக்டிகட்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்திலேயே ஒரு ரெண்டல் ஹவுஸ் பாரு, நீங்க எல்லாரும் அங்க போய் தங்குங்க, நான் மார்டேஜ்ல இருந்து வீக்கெண்ட்ஸ்ல உங்களை வந்து பாக்குறேன். இப்ப அப்படியே கட் பண்ணா ஜூன் 27, 1987 மைக்கேல்ஸ் ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. மேட்க்கு கேன்சர் இருக்கிறனால அவனோட உடம்போட நிறமே அப்படியே மாற ஆரம்பிக்கும். அதாவது அவனோட உடம்புல பாதி இடத்துல தீப்பட்டு செவந்த மாதிரி அவனோட தோல் மாறும். இத பத்தி டாக்டரும் அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அதே சமயத்துல சாரா அவங்களுக்கு தேவையான ஒரு ரெண்டல் ஹவுஸையும் தேடிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இவங்க வந்து தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்பதான் அந்த மனுஷன் வீட்டை ரெண்டுக்கு விடுறதுக்காக போர்டு எல்லாம் மாட்டிட்டு இருப்பாரு. முதல் கஸ்டமரே நம்ம சாரா தான். இப்பதான் அந்த வீட்டை காட்டுறாங்க. அந்த வீடு ரொம்ப அமைதியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல ஏகப்பட்ட ரூம்ஸுமே இருக்கும். ரொம்ப பெரிய வீடு தானே, அது மட்டும் இல்லாம பழைய வீடு. இவங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கறனால இவங்க அதையே சூஸ் பண்றாங்க. இத பத்தி பீட்டருக்கும் சொல்லி முடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து மேட்ட அவங்க அந்த புதுசா வாங்கின அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. ஆக்சுவலி அவனை கூட்டிட்டு
நேரா அவங்களோட இப்ப இருக்கிற வீட்டுக்கு போலாம் தான் பாப்பாங்க. பட் என்னன்னா அது கிட்டத்தட்ட 8 hours டிராவல் ஆச்சா. இவனுக்கு வேற உடம்பு சுத்தமா ஒத்துக்கல, வழியில துடிச்சுக்கிட்டே இருப்பான். அதனாலதான் இவங்க புதுசா வாங்கினா அந்த வீட்டுக்கு இவங்க கூட்டிட்டு போறாங்க. அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா பீட்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்றாங்க, அவனுக்கு உடம்பு சுத்தமா முடியல, அதனாலதான் நாங்க வீட்டுக்கு போகாம புதுசா வாங்கின இந்த ரெண்டல் ஹவுஸ்க்கு வந்திருக்கோம், நாளைக்கு நீங்க எல்லாருமே சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த சமயத்துல நம்ம மேட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். ரொம்ப தூக்கம் வர்றதுனால அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த டிவியை ஆஃப் பண்ண உடனே அந்த ரூமுக்கு வெளியில இருந்து யாரோ கிராஸ் பண்ற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா நடு ராத்திரி 2 பேரும் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போது மேட்க்கு மட்டும் திடீர்னு முழிப்பு வரும். அவனுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கற மாதிரி தெரியுது. இவனும் அதை பெருசா கண்டுக்காம முகம் கழுகிட்டு வந்து திரும்ப படுத்து தூங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சத்தம் கொஞ்சம் பெருசா வரும். இவன் அதை கேட்டுட்டு அப்படியே மெதுவா அதை நோக்கி போவான். பார்த்தா அது நேரா பேஸ்மெண்ட்ல இருந்து வர மாதிரி இருக்கு. அங்க லைட்ஸ் வேற ஆன் ஆகாது. இவனும் அப்படியே மெதுவா கீழே வரான். வந்து பார்த்தா அந்த இடம் கொஞ்சம் பெருசா இருக்கும். அதே சமயம் அந்த இடத்துல ஒரு சின்ன ரூம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது இந்த பேஸ்மெண்டோட ஒட்டி இருக்கு. அந்த ரூம் டோர்ல இருக்கிற கண்ணாடியில இவனோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுமா. இவனும் அதை வந்து பாத்துக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா அதுக்கு அந்த பக்கம் ஏதோ ஒண்ணு இருக்கும். அதை பார்த்த உடனே அவன் பயந்து போயிடுவான். கட் பண்ணா இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி காட்டுறாங்க. அவங்க அம்மாவும் பக்கத்திலேயே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ அதை போய் நீ செலக்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறமா நம்ம திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இவனும் என்ன பண்றான்னா எல்லாருமே போய் பார்ப்பான். சாரா அந்த வீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் கீழே ஒரு சின்ன கபோர்ட் இருக்கும். அதுல நிறைய போட்டோஸ் இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க. மேட் அந்த ரூம்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு ரூம் மட்டும் இந்த சின்ன குழந்தைகளுக்கான ரூம் மாதிரி இருக்கு. செவுத்துல நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கும். சாராக்கு அந்த பழைய போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது லைட்டா சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த வீட்டுல வாழ்ந்தவங்க போல அப்படின்னு நினைச்சு இவங்க பாப்பாங்க. ஆனா ஒரு விஷயத்த அப்பதான் அவங்க நோட்டீஸ் பண்றாங்க. அந்த போட்டோல எல்லாருமே உம்முன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இறந்தவங்களை எல்லாம் வச்சு இவங்க போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க. சோ அப்பதான் மேட் வந்து அந்த வீட்டுல ஒரு சின்ன லிப்ட வந்து கண்டுபிடிக்கிறான். அது ரொம்ப துருப்பிடிச்சு போய் ஒரு மாதிரி ஸ்டக்கான நிலைமையில இருக்கும். சாரா எல்லா போட்டோகிராஃப்ஸையும் பார்த்து ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் பண்ணுவாங்க. அதனாலே அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை எல்லாத்தையும் கொண்டு போய் நேரா குப்பை தொட்டில போட்டு மறைச்சு வைக்கிறாங்க. அந்த வீட்டுல மேட் ஒரு பெட்ரூம் சூஸ் பண்ணிருப்பான். அது என்னன்னு உள்ள வந்து பார்க்கும்போது பார்த்தா அவன் அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ட தன்னோட ரூமா சூஸ் பண்ணிருக்கான். இந்த இடம் தெரியுதா, அவனோட கனவுல வந்திருக்குமே. அந்த இடத்துல ஒரு பிரைவேட் ஸ்பேஸுமே இருக்கும். அதாவது அங்க ஒரு டோர் இருக்கு இல்லையா, அத இவன் வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அது வந்து நல்ல சீலா இருக்கும். அதை திறக்கவே முடியாது. உள்ள எட்டி பார்ப்பாங்க. பார்த்தா இவங்களுக்கு எதுவும் பெருசா தெரியாது. அண்ட் இந்த சமயத்துல நம்ம பீட்டர், அதாவது மேட்டோட அப்பா, பசங்களை கூட்டிட்டு இங்க வந்திருப்பாரு. அங்க வந்ததும் கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கான பெட்ரூமை இவங்க வந்து அரேஞ்ச் பண்றாங்க. அப்பதான் பீட்டர் அவரும் அந்த பிரைவேட் ஸ்பேஸ் வந்து பாக்குறாரு. பட் வழக்கம் போல அவராலையும் திறக்க முடியல. அதுக்கப்புறமா சாரா, பில்லி, மேரி இவங்களுக்கான அந்த ரூம்ஸை வந்து காட்டிட்டு வெண்டி இருப்பா இல்லையா, அவளுக்கு ஒரு ரூம் வந்து சூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ரூமை காட்டிட்டு இருக்கும்போது அந்த க்ளோசட் டோரை ஓபன் பண்ணுவாங்க பாருங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு உருவம் நிக்கும். ஆனா இவங்க கண்ணுக்கு அது தெரியாது. அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல தானே நம்ம மேட்டோட ரூம். சோ அதை வந்து சாரா கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவனும் என்ன பண்றான்னா அந்த பிரைவேட் ஸ்பேஸ்ல என்னதான் இருக்கு அப்படின்னு கண்ணாடி வழியா எட்டி பார்ப்பான். பட் அது ரொம்ப மங்கலா தெரியும். அதை பார்த்துட்டு அப்படியே கீழே பார்த்தா இவங்க அம்மா ரத்தத்தை வச்சு அந்த ஃப்ளோரை கிளீன் பண்றாங்க. இல்ல எக்ஸாக்ட்லி அப்படிதான் தெரியும். அம்மா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அவன் கத்தும் போது அப்பதான் ஒரு செகண்ட் கவனிக்கிறான். அந்த ஃப்ளோர்ல அப்படி எதுவுமே இல்ல. எப்படியோ அமைதியா அந்த ஒரு நாள் போகுது. இப்ப அடுத்த நாள் காலையில எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்க்கு தயாராகிறாங்க. மேட் என்ன பண்ணுவான்னா அந்த பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். சாப்பிட்றதுக்கான ஸ்பூன் அண்ட் ஸ்போர்க்கு எடுத்து வைக்கும் போது பார்த்தா இவன் அங்க வச்ச பிளேட்ஸை காணோம். என்னன்னா அது திரும்பவும் அதே இடத்துல தான் இருக்கு. அம்மா நீங்க தான் இந்த பிளேட்ஸை திரும்பவும் அதே இடத்துல வச்சீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் அப்படியே திரும்பி பார்த்தா அந்த பிளேட்ஸ் கீழே விழுந்து உடஞ்சிரும். ஆக்சுவலி இவனை கன்சல்ட் பண்ற டாக்டர் ப்ரூக்ஸுமே என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவனோட அந்த கேன்சர் ரொம்பவும் எச்சாச்சுன்னா இவனுக்கு நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும். பட் அது உண்மையிலே இருக்காது அந்த மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. சோ இதை வந்து இவங்க 2 பேருமே நினைச்சு பாக்குறாங்க. இப்ப அப்படியே ராத்திரி ஆகுது. எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அவங்க ரூம்ஸ்க்கு போய் லைட்ஸ் ஆஃப் பண்ணி தூங்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நடு ராத்திரி ஆக ஆக நம்ம மேட்டை காட்டுறாங்களா, அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த இடத்துல அவனால சரியா தூங்க கூட முடியல. அவனுக்கு என்னன்னா ஒரு மாதிரி சத்தங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இதை அவன் அப்படியே கவனிச்சிட்டு இருக்கும் போது கண்ணை திறந்து பார்த்தா அந்த பிரைவேட் ஸ்பேஸ்ல 2 பேர் நிக்கிற மாதிரி தெரியுது. அதுல ஒருத்தன் சின்ன பையன். இத வந்து இவன் கவனிச்சுக்கிட்டே இருக்கும் போது அவன் திடீர்னு பாப்பான் பாருங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பையனோட கண்ணு வழியா இவன் வந்து அந்த இடத்த பாக்குறான். அதாவது முன்னாடி இருக்காரு இல்லையா, அவர் ஒரு டாக்டர் மாதிரி தெரியுது. அவரு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு இறந்து போன உடல் மேல சில எழுத்துக்களை பதிக்கிறாரு. அதை பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். இதை எல்லாத்தையுமே நம்ம மேட் அந்த சின்ன
சின்ன பையன் கண்ணு வழியா பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இது எல்லாமே ஓகே தான், ஆனா இதை விட கொடூரமான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க பாருங்க. அந்த இறந்து போன பொணத்தோட கண் புருவம் இருக்கும்ல, அத அவங்க வெட்டி எடுக்கிறாங்க. இத பார்த்ததும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டுரும். உடனே அவன் என்ன பண்றான்னா, அந்த டோரை வந்து ஓபன் பண்ணலாம் அப்படின்னு அதை தொடும்போது அந்த டோர் லாக் ரொம்ப சூடா இருக்கும். அது அவன் கையில காயத்தை ஏற்படுத்திடும். சோ இவன் கையில ஏற்பட்ட அந்த காயத்தை போய் டாக்டர்கிட்ட காட்டுவாங்க. அவருமே என்ன சொல்லுவாருன்னா, யூசுவலா இவனோட உடம்பு ஃபுல்லா வெந்து போறனால இது காமன் தான் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கப்புறமா இவங்க ஸ்டேஜ் 2க்கு தயாராகிறாங்க. அண்ட் இவங்க அங்கிருந்து நேரா வீட்டுக்கு வருவாங்களா. அவனை மெதுவா கூட்டிட்டு வீடு கிட்ட வர வரைக்கும் தன்னோட பர்ஸை வந்து கார்லயே மறந்து விட்டுட்டோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இது தெரிஞ்சதும் நீங்க இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கிருந்து போவாங்க. அந்த சமயத்துல இவன் அந்த தூண் மேல கை வைக்கும் போது அது ஒட்டஞ்சு உள்ள போற மாதிரி காட்டுவாங்க. அதுக்குள்ள ஒரே சதையும் புழுக்களுமா இருக்கும். அம்மா அப்படின்னு கூப்பிட்டுட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. இவ அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி மேட் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு டோர் ஓபன் ஆகிற சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த சீலாகி இருக்கிற டோர் இருக்குல்ல, அது ஓபன் ஆயிருக்கு. இவனும் எந்திரிச்சு உள்ள போறான். பார்த்தா உள்ள ஒரு உருவம் இருக்கும். இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம மேட்டோட தம்பி பில்லி இருப்பான்ல, அவன் வந்து மேட்டை தேடி கீழே வருவான். அவனை வந்து கூப்பிடும் போது அந்த பிரைவேட் ஸ்பேஸ்ல இருந்து அவனோட குரல் கேட்கும். இவனும் உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா அந்த இடத்த பாக்குறதுக்கே ஒரு மினி ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி இருக்கும். சோ இவனும் வந்து அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அப்பதான் மேட், இங்க வா, இந்த ஸ்ட்ரக்சர்ல படு, உன்னை ஒரு சின்ன ரைடுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி அவனை படுக்க வச்சு அந்த ஸ்ட்ரக்சரை வந்து சுத்தும் போது பில்லி ரொம்ப பயப்படுவான். ஆனா நம்ம மேட்டோட கண்ணுக்கு ஏதோ ஒரு விஷுவல் வந்து தெரியும். அதாவது அந்த விஷுவல்ல சுடுகாட்டுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சவப்பெட்டிய ஓபன் பண்ணி அதுல இருக்கிற டெட் பாடி எடுத்துட்டு அதுக்கு பதிலா மணல் சாக்க உள்ள போட்டு வச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷுவல் இவன் கண்ணுக்கு தெரியும் போது பில்லி பயங்கரமா கத்துவானா. அந்த சமயத்துலதான் சத்தம் கேட்டு எல்லாருமே கீழே வராங்க. பீட்டரும் வராரா. வந்து பாக்குறாரு. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அங்க இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு ஏன் இந்த வெயிட்டோட ரெண்ட் இவ்வளவு சீப்பா இருக்குன்னு. உடனே இவர் என்ன பண்றாருன்னா, சாராவை வேக வேகமா வெளியில கூட்டிட்டு வந்து, உனக்கு முன்னாடியே இந்த வீட்டை பத்தி தெரியுமா, இருந்தும் ஏன் என்கிட்ட சொல்லல, நீங்க அப்ப குடிச்சிருந்தீங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பீட்டர் செம்ம காண்டா இருப்பாரு. எனக்கு புரியுது, என்ன மன்னிச்சிருங்க, ஆனா இப்ப நமக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும். காசை சேமிச்சு மேட்டோட ட்ரீட்மெண்ட்டே நம்ம பார்க்கணும். அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோ இப்போ இந்த உண்மைய பசங்க கிட்ட சொல்லி ஆகணும் இல்லையா. அதனால அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் சாப்பிடறதுக்கு முன்னாடி பீட்டர் என்ன பண்றாருன்னா பசங்க கிட்ட உண்மையை சொல்லிடுறாரு. அதாவது இது ஒரு ஃபியூனரல் ஹோம், ஆனா அது வந்து இதுக்கு முன்னாடி இப்போ இது நம்மளோட வீடு. மேட்டோட ஹாஸ்பிடல் ஸ்டாஃப்ஸ் முடியற வரைக்கும் நம்ம இங்கதான் இருக்க போறோம். அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா இது ஒரு டீமா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்வாரு. அதுக்கப்புறமா இவங்க எப்பவுமே சாப்பிட போறதுக்கு முன்னாடி சின்ன பிரேயர் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. எல்லாரும் அவங்களோட கைகளை கோர்த்து அந்த பிரேயரை மேட் தான் சொல்லணும். அந்த மாதிரி அவன் அந்த கைய பிடிக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அவனுக்கு சில மெமரிஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது ஆக்சுவலி அவனோடது கிடையாது. அந்த பேஸ்மெண்ட்ல ஒரு பையனை பார்த்திருப்போமே, அவனோடது. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு எதுக்கோ வந்திருக்காங்க. அந்த பையனோட பேரு ஜோனா. எல்லாருமே ஜோனா ஜோனான்னு கூப்பிட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஜோனா கிட்ட ஏதோ எதிர்பார்த்துதான் இங்க வந்திருப்பாங்க. மேட் இது எல்லாத்தையுமே அவனோட விஷுவல்ஸ்ல பார்க்கும்போது ஒரு கட்டத்துல அவன் ரொம்ப பயந்து போயிடுவான். எல்லாருமே என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. ஆனா வெண்டி மட்டும் எதுவுமே சொல்லாம அமைதியா இருப்பா. ஏன்னா அவ கண்ணுக்கு ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. நீ அதை பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது என் கூட வா அப்படின்னு சொல்லி இவனை தனியா கூட்டிட்டு போறா. என்ன ஆச்சு? நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு கதையை படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? அதாவது படிக்கட்டேறி நான் போகும்போது அங்க ஒரு மனிதர் இருந்தாரு, ஆனா அவர் உண்மையிலேயே அங்க இல்ல. அப்படி அங்க இருந்தா அவர் அங்கிருந்து போயிடணும். உனக்கு இன்னொரு கதை தெரியுமா? ஒரு நாள் ராத்திரி முழு நிலா வெளிச்சத்தப்போ 2 இறந்து போன பசங்க சண்டைக்காக எந்திரிச்சு போனாங்க. ஸ்வாடை எடுத்து மாறி மாறி தாக்கிக்கிட்டாங்க. ஒரு காது கேட்காத போலீஸ்மேன் இவங்க போட்ட சத்தத்தை கேட்டு அவங்க 2 பேத்தையும் கொலை பண்ணிட்டாரு. சோ ஒரு மாதிரி இந்த கதை லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் இருக்கும். என்னன்னா அந்த கார்னர்ல ஒரு உருவம் இருக்கும், அது இவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அவன் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே கட் பண்றாங்க. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து காட்டுவாங்க. நம்ம மேட் வந்து அந்த இடத்துல இருந்து டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு அவனுக்கு அவனை சுத்தியும் நண்டுகள் வந்து சூழ்ந்து இருக்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. பார்த்தா அவனுக்கு இன்ஜெக்ஷன் குத்துறாங்க. அதுதான் அவனுக்கு வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். இந்த சமயத்துல தான் பக்கத்துல இருந்தவரு, நீ ஏதோ கனவு கண்டுட்டு இருந்தேன்னு நான் நினைக்கிறேன், கரெக்டா? அவரோட பேரு வந்து நிக்கோலஸ். ஆக்சுவலி அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவாரு. என்னால சில விஷயங்களை பார்க்க முடியுது, அதாவது உண்மையிலேயே அது அங்க இருக்காது, ஆனா அந்த விஷயங்கள் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு உண்மையை சொல்லிடுவான். நிக்கோலஸுக்கு இது நல்லாவே புரியும். ஏன்னா இதே மாதிரி ஒரு சம்பவத்துல அவங்க வைஃபுமே மாட்டிருப்பாங்க. அவரோட வைஃபுக்கும் யாரு கண்ணுக்கும் தெரியாத உருவங்கள் எல்லாம்
தெரியுமாமா. சோ அதனால இவனோட மனநிலைமை இவருக்கு நல்லாவே புரியுது. உனக்கு என் கூட பேசணும் அப்படின்னா இந்தா இதுல என்னோட நம்பர் இருக்கு, உனக்கு எப்ப தோணுதோ கால் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை கொடுப்பாரு. இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி பீட்டர் வந்து வேலைக்கு கிளம்பி போயாகணும். நம்ம பசங்க அவங்களோட ரூம்ல இருப்பாங்க. வெண்டி வந்து அவளோட ரூம்ல இருக்கும்போது அந்த லைட்ஸ் எல்லாம் திடீர்னு ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த சமயத்துலதான் மேரியோட ரூம் காட்டுவாங்க. அவ அப்படி விளாண்டு இருக்கும்போது பக்கத்துல ஒரு உருவம் நிக்கும். திடீர்னு பார்த்தா அந்த உருவம் அங்க இருக்காது. இப்ப அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில சாரா வந்து வேலைக்கு போயாகணும். அதனால இவங்க 4 பேர் தான் இந்த வீட்டுல தனியா இருக்க போறாங்க. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுல கண்ணாம்பூச்சி விளையாடுவாங்க. நம்ம குட்டி பசங்க 2 பேரும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பாங்க. மேட் தான் இவங்களை வந்து கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி இவங்களை தேடி வரும்போது இவன் அங்க இருக்கிற ஒரு ரூமுக்கு வந்து போவான். அந்த மாதிரி உள்ள போன உடனே அந்த இடத்துல ஜானா இருக்கான். அவன் என்ன பண்றான்னா அவனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்றான். திடீர்னு பார்த்தா அவன் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிட்டு இருக்கான். வேகமா போய் அந்த கதவை ஓபன் பண்ணி அங்கிருந்து தப்பிக்கலான்னு பாக்குறதுக்குள்ள அவனை தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அதுவும் எங்கன்னு பார்த்தா அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு பேஸ்மெண்ட்ல இருக்கும்ல. மேட் என்ன பண்றான்னா அந்த டோர் ஓபன் பண்ணி உள்ள போகும்போது பார்த்தா அங்க சுத்தியும் பிணங்கள் இருக்கு. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. திடீர்னு அந்த டோரும் லாக் ஆகுது. அந்த பிணங்களும் அசைய ஆரம்பிக்குது. இத பார்த்த உடனே வெண்டி எனக்கு உதவி பண்ணுன்னு கத்த ஆரம்பிக்கிறான். திடீர்னு பார்த்தா அந்த பிணங்கள் இவன் முன்னாடி வந்து நின்னு இவனையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கோங்க. அந்த பிணங்களுக்கு கண்மூடி இருக்காது. அதுங்களோட உடம்புல சில எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இங்க இருந்து போங்க அப்படின்னு தள்ளி விடும்போது பார்த்தா அது அங்க இருக்கிற பில்லி. இது எல்லாமே அவனோட மனப்பிராந்தி தான். ஆக்சுவலி நம்ம மேட் ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பான். அதனால என்ன பண்றான்னா நிக்கோலஸ்க்கு கால் பண்ணி 2 பேருமே தனியா மீட் பண்ணி இத பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நிக்கோலஸ் இவனோட மனநிலைமைய ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு. சோ அவனுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்றான். இப்ப அதுக்கப்புறமா அந்த நாள் ராத்திரி மேட் அவனோட ரூமுக்கு வந்து அவனோட உடம்ப வந்து பாக்குறான். பார்த்தா அவனால சுத்தமா முடியல. இருந்தாலும் அவன் பாடி எவ்வளவு தூரம் தாங்க முடியுது அப்படின்னு பாக்குறதுக்காக சும்மா சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவான். அந்த மாதிரி இவன் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல தீயில வெந்து போன உருவம் ஒண்ணு நிக்கும். அத பார்த்த உடனே நமக்கு தூக்கி வாரி போட்டுரும். உனக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த சமயத்துல சில விஷுவல்ஸ் எல்லாம் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த வீட்டுல மேட்டை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே வெளியில டின்னருக்காக போயிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க போயிட்டு திரும்ப வீட்டுக்கு திரும்பி வரும்போது இவங்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தா இப்ப இங்க நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம் நம்ம மேட் தான். அவன் பர்டிகுலரா அந்த இடத்துல நெகக்கீரல்களை போட்டிருப்பான். இப்ப அப்படியே காட்டுறாங்க. நடு ராத்திரி ஆகுது. மேட் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு கருப்பான நிழல் வரும். அது வந்த உடனே திரும்பவும் அவனுக்கு அந்த விஷுவல் ஸ்ட்ரைக் ஆகுது. கட் பண்ண அடுத்த நாள் காலையில வீட்டுல பெரியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம பசங்க 4 பேர் மட்டும்தான் இருக்காங்க. சோ இப்ப இவங்க எல்லாருக்குமே ரொம்ப போர் அடிச்சிரும். அதனால பசங்க எல்லாம் சேர்ந்து ஹைட் அண்ட் சீக் வந்து விளையாடுவாங்க. எல்லாரும் ஒரு இடத்த போய் சூஸ் பண்ணிருப்பாங்க ஒளிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப அந்த சமயத்துல பில்லி அந்த பழைய லிப்ட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பான். மேரி என்ன பண்றான்னா ஒளிஞ்சுக்கிறதுக்கு எந்த இடமும் கிடைக்காதனால நேரா மேல அட்டிக்கு போயிருவா. வேண்டிதான் இப்ப இவங்களை வந்து கண்டுபிடிக்க போறது. பில்லி வந்து ரொம்ப நேரமா அதுக்குள்ள இருப்பான் இல்லையா. அப்பதான் காட்டுறாங்க அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இருக்கு. மேல மேரி மெதுவா நடந்து போயிட்டு இருப்பா. இவன் அதை பார்த்த உடனே பயந்து அலறுவான் பாருங்க. மேரி தரையில ஓட்ட விழுந்து அவளோட கால் அதுல மாட்டிக்கும். பில்லி வந்து பயங்கரமா அலற சத்தம் நம்ம பசங்க 2 பேத்துக்கும் கேக்குது. அந்த உருவம் பில்லி கிட்ட வர்றதுக்குள்ளேயே வெண்டி அவனை காப்பாத்துறா. இப்ப அதே சமயம் மேல மேரியோட அலறல் சத்தமும் கேக்குது. உடனே அந்த இடத்துக்கு வந்த மேட் மெதுவா அவளை அங்கிருந்து வெளியில எடுக்கிறான். அந்த இடம் ஓட்டையா இருக்கும் இல்லையா, அந்த சமயத்துல அதுல ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உடனே இவன் என்ன பண்றான்னா கையை விட்டு அதை வெளியில எடுக்கிறான். அந்த இடத்துல ஒரு பெட்டி, ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கும். அது மேல ஒரே பிளுக்கலா இருக்கு. அந்த டப்பாவை ஓபன் பண்ணி பார்த்த உடனே வெண்டி ஒரு மாதிரி ஆயிடுவா. உடனே பசங்களை வந்து தூங்க வச்சுட்டு அவங்க அதை பத்தி ஆராயிறாங்க. அதுல அப்படி என்ன இருக்குன்னா ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கும். அதுவும் இறந்தவங்க அவங்களோட ஃபேமிலி முன்னாடி வச்சு எடுத்த போட்டோஸ். கூடவே அதுல ஒரு டப்பா இருக்கும். அதுல இருக்கிறது என்னன்னு தெரியுதா, அது எல்லாமே ஐலிட்ஸ். இத தொட்டதும் அவனுக்கு திரும்பவும் அந்த விஷுவல்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா ஃபேக்கா இருக்கு. எங்க கொடு, நான் அதை பாக்குறேன். அதை பார்த்த உடனே மேட் வந்து ஒரு மாதிரி ஆகுறான். என்ன ஆச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல. எங்க பாரு மேட், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். இதோ இவன் இருக்கான்ல, இவனை நான் பாத்திருக்கேன். முட்டாள் மாதிரி பேசாத, உன்னோட சான்ஸ் முடிஞ்சது. சரி சரி இரு, நான் பொறுமையா கேக்குறேன். இந்த போட்டோல இருக்கிற இந்த பையன் நான் தினமும் பாத்துட்டு இருக்கேன். அதாவது நாம இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ராத்திரி ஆனா இவன் எனக்குள்ள பூந்து ஏன் கண்ணு வழியா எல்லாத்தையும் பாக்குறான். சரி என்ன வேணாலும் இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் என்ன மர்மங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஆனா எப்படி? வேற எப்படி? லைப்ரரியில போய் தேடினா எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சிடும். சோ அடுத்த நொடியே வெண்டி என்ன பண்றான்னா வீட்டை விட்டு கிளம்பி நேரா லைப்ரரிக்கு போய் இத பத்தி ஆராயிரா. அப்படி இவ போய் ரிசர்ச் பண்ணதுல என்ன விஷயம்
இவளுக்கு தெரிய வந்திருக்குன்னா, இதோ இவரு இருக்காருல்ல, இவர் தான் ராம்சே எக்மேன். இது அதாவது இந்த வீடு அவரோட மார்ச்சுவரி. அவருக்கு ஒரு விதமான சைக்கிக் ரிசர்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அதுலதான் உன்னோட ஃப்ரெண்ட், அதாவது அந்த சின்ன பையன், அவன் பேரு ஜோனா, ராம்சேவோட அசிஸ்டண்டா இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு மீடியமும் கூட. எக்ஸாக்டா நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க வந்தவங்க எல்லாருமே ஜோனாவை ஒரு மீடியமா பயன்படுத்தி இறந்து போனவங்க கூட பேசணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க. நான் மேலும் இதை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது, இவங்க ஜோனாவை பயன்படுத்தி அந்த இறந்து போனவங்க கூட பேசுனது மட்டும் இல்லாம அவனை பயன்படுத்தி சில விஷயங்களையும் வர வச்சிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயம்? ஆக்டோபிளாசம். ஆக்டோபிளாசம் அப்படிங்கிறது ஒரு மிஸ்டீரியஸ் புளோட்டோபிளாஸ்மிக் சப்ஸ்டன்ஸ். அது எதிர்ச்சியா தான் உடம்புக்குள்ள இருந்து வெளியில வரும். அதாவது இந்த போட்டோல இருக்கிற மாதிரி. இந்த மாதிரி இவங்க பண்றதுனால இவங்களோட பிசினஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. எல்லாருக்குமே இவங்களை பத்தி தெரிய வந்தது. ஆனா ஒரு நாள் ராம்சே எக்மேன் இறந்து கிடந்தாரு. எதனால இறந்தாருங்கிறது யாருக்கும் தெரியல. ஒருவேளை ஜோனா அவங்கள கொண்டிருக்கலாம். இதுக்குதான் நம்ம 30 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல, அதாவது நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி ஒரு சிமெண்ட்ரி இருந்திருக்கும்ல, அந்த சிமெண்ட்ரியில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிணங்கள் இருந்திருக்கணும். ஆனா எல்லா சவப்பட்டியிலையும் பிணங்களுக்கு பதிலா அதுல மண்மூட்டைகள் தான் இருந்திருக்கு. யாரோ அதை திருடி இருக்காங்க. அவதான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, அது ஏக்மேன் அப்படின்னு. ஆனா எதுக்கு எனக்கு தெரியாது. ஆனா இது எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தர் எனக்கு தெரியும். அந்த மாதிரி சொல்லும் போதுதான் காட்டுறாங்க, அந்த இடத்துக்கு நம்ம நிக்கோலஸ் வராரு. அவரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லா போட்டோஸையும் காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம வெண்டி பண்ண ரிசர்ச்சையும் சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த பாக்ஸையும் காட்டுறாங்க. அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாரு அது என்னன்னு. அது என்ன அப்படின்னு கேட்கும்போது, இது எல்லாமே ஐலிட்ஸ், மனுஷங்களோட ஐலிட்ஸ். இதுக்கு பேரு நேக்ரோமான்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மேஜிக், பிளாக் மேஜிக். சரி, அதுக்கு என்ன சம்பந்தம்? சரியான கேள்வி. பொதுவா இறந்து போனவங்கள இருள்ல அமைதிப்படுத்தணும்னு பாப்பாங்க. அதனாலதான் அவங்களோட கண்களை மூடி இருள்ல அவங்கள தூங்க வைப்பாங்க. ஆனா இது அவங்களோட ஐலிட்ஸ எடுக்கிற மூலமா அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் விஷயங்களை பாப்பாங்க. இது எல்லாமே எதுக்கு பண்ணிருப்பாருன்னா, நீங்க சொல்ற மாதிரி ஜோனாக்கு அந்த பவர் இருந்திருக்கும். ஏக்மன் அந்த பவரை ஆம்பிளிஃபை பண்றதுக்காக இதை பயன்படுத்தி இருக்கலாம். அந்த பிணங்கள் எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம், இல்ல இந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற தோட்டத்துல புதைக்கப்பட்டிருக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம ஏன் ப்ரே பண்ணக்கூடாது? இறந்து போன அந்த ஜீவன்களுக்காகவும் கூடவே அந்த சின்ன பையனுக்காகவும் அந்த மாதிரி சொல்லி கைகளை கோர்த்து ப்ரே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, மேட் அவனோட கையை கொடுத்த உடனே திரும்பவும் அந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகும். அவன் அந்த இடத்துக்கே போற மாதிரி காட்டுறாங்க. அந்த சமயத்துல அவங்க அந்த ரிச்சுவலை பண்ணும்போது அவன் உடம்புல இருந்து அந்த சப்ஸ்டன்ஸ் வெளியேறத காட்டுறாங்க. இந்த மாதிரி அது வெளியில வந்து வெடிச்சு எரியும் போது அந்த இடத்துக்கு சாரா வந்துருவாங்க. நீ யாரு? இங்க என்ன பண்ற? என் வீட்டுல என்ன பண்ற? நாங்க தான் இவரை கூப்பிட்டோம். எதுக்காக? நான் இவனோட ஹாஸ்பிட்டல்ல தான் நானும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். இவங்க கூப்பிட்டாங்கன்னு தான் வந்தேன். ஆனா என்னால இங்க நடக்கிறத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்ன நம்புறேன்னா, இந்த வீட்ல ஏதோ ஒரு ஈவில் இருக்கு. அது இங்க உயிரோட இல்ல, இங்க இருந்து போற மாதிரியும் இல்ல. அதுக்கு உங்களோட மகனை வேணும். இங்க அப்படி எதுவும் கிடையாது. உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, இந்த இடத்துல உங்களுக்கு எதுவும் டிஃபரெண்டா ஃபீல் ஆகல? அவங்களும் சுத்தி பார்த்துட்டு நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்பாங்க. நிக்கோலஸ் என்ன பண்றாருன்னா, அவரோட விசிட்டிங் கார்டு கொடுத்து நீங்க தனியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா அந்த நாள் ராத்திரி எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வெண்டியை காட்டுறாங்க. அவ நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அவளை சுத்தியும் நிறைய பறவைகள் வந்து சூழ்ந்து இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுல ஒண்ணு தப்பி தவறி உள்ள வந்துருமா. இவ அது என்னன்னு பாக்கலான்னு போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு எரிஞ்சு போன உருவம் இருக்கும். லைட் அடிச்சா அதை காணும். அதே சமயம் இங்க சாராவும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அங்க யாரும் நடந்து வந்த மாதிரி சத்தம் கேட்கும். லைட் ஆன் பண்ணி பார்த்தா அந்த இறந்து போன சவம் அந்த இடத்துல உட்காந்து இவங்களையே பாக்குது. இவங்களும் பயந்து போய் லைட் ஆன் பண்ணா அது அங்க இருக்காது. இப்ப இந்த சமயத்துலதான் பீட்டர் அந்த இடத்துக்கு வராரு. அவரு ஆக்சுவலி அவரோட அந்த ட்ரக்க வந்து வித்திருப்பாரு. ஏன்னா இவங்களுக்கு காசு தேவைப்பட்டிருக்கோம். அதுக்காக மனுஷன் இப்ப குடிச்சிருக்காரா, வீட்டுக்கு வந்ததும் நடுராத்திரி இவ்வளவு லைட்ஸ் எரியறத பார்த்து செம்ம காண்டாயிருவாரு. எல்லா பில்லையும் நான் தான் கட்டுறேன், வீட்டு வாடகையில இருந்து எல்லாமே நான் தான் கட்டுறேன், அதை கொஞ்சம் கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகுது தெரியுமா? அந்த மாதிரி சொல்லி இவர் எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டு வராரு. பசங்க எல்லாம் ரொம்ப பயந்து போயிருவாங்க. நேரா அவங்களோட அம்மாவோட ரூமுக்கு வந்துருவாங்க. இவரும் உள்ள வராரு. வந்து அங்க இருக்கிற எல்லா பல்ப்ஸையும் கழட்டி அதை கொண்டு போய் உடைச்சு போடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு சாரா வெளியில வந்து, நீங்க இன்னைக்கு நடந்த மாதிரி என்னைக்குமே நடந்ததில்ல, இனிமேல் குடிச்சிருந்தீங்கன்னா வீட்டுக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போறாங்க. இதுக்கப்புறமா நடு ராத்திரி ஆகுது. எல்லாருமே நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, திடீர்னு அங்க ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படும். நிறைய குரல்களும் கேட்க ஆரம்பிக்கும். எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா சாரா கிட்ட வந்து உட்காந்துப்பாங்க. இப்ப நிலைமை கைமீறி போனனால இவங்களுக்கு யார கூப்பிடுறதுன்னே தெரியல. அதனால நிக்கோலஸை இங்க வர வைக்கிறாங்க.
காட்டுறாங்க. நிக்கோலஸ்க்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இருந்தாலுமே அவர் அங்க வராரு. அந்த இடத்துக்கு வந்த உடனே நிக்கோலஸ் அவர்கிட்ட இருக்கிற 2 மேக்னெட்ஸை வெளியில எடுக்கிறாரு. சோ அது ஈவில் இருக்கிறத உறுதி செய்யும். அதை வச்சு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த செவுரு ஒண்ணு இருக்குமே, அங்க அவரு செக் பண்ணி பாக்குறாரு. நீங்க என்ன தேடுறீங்க, அவன் எங்க இறந்தான்னு தேடுறேன் அப்படி அவர் செக் பண்ணி பார்த்துட்டு கீழே என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதாவது பேஸ்மெண்ட்ல அதுதான் மேட்டோட பெட்ரூம், குழந்தைங்க எல்லாம் மேலேயே இருக்க வைங்க அந்த மாதிரி சொல்லிட்டு அவர் கீழே போறாரு. கீழேயோ மேட் வழியில துடிச்சிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவன் கண்ணுக்கு ஏதோ தெரியும். இது நம்மளோட நிக்கோலஸுக்குமே தெரியுது. அதுக்கப்புறமா அந்த ஆபரேஷன் தியேட்டர் மாதிரி ஒரு ரூம் இருக்குமே, அதுக்குள்ள போவாரு. அங்க நம்ம மேல பார்த்த அந்த லிஃப்ட் மாதிரியான விஷயம் இங்க கனெக்ட் ஆயிருக்கும். அதுல அவரோட மேக்னெட்ஸை வைக்கிறாரு. அப்படின்னா இங்கதான் நீ மாட்டி இருக்கியா, நீ எதுக்கும் பயப்படாத, நாங்க உன்னை விடுதலை பண்றதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த லிஃப்டோட டோர் க்ளோஸ் ஆகி ஓபன் ஆகும். பக்கத்துல அந்த பர்னருமே இருக்கும், அதாவது பிணங்களை எரிப்பாங்க இல்லையா அது. ஸோ நிக்கோலஸ் இப்போ என்ன பண்றாருன்னா, அவனோட அந்த விட்டு போன பாகங்கள், அதாவது சாம்பலா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், அது அதுக்குள்ள இருக்கு போல. இதை எடுக்கிறதுக்காக இவர் வீட்டை விட்டு வெளியில வராரு. இவர் இதை எடுக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற எல்லா டோர்ஸும் க்ளோஸ் ஆகி ஓபன் ஆகும். பயங்கர சத்தம் வரும். நிக்கோலஸ் என்ன பண்றாருன்னா, ஸ்டோர் ரூம் வழியா போய் அதை எடுக்க பாக்குறாரு. அந்த மாதிரி அவர் எடுக்கும் போது தான் காட்டுறாங்க, அதுல அவனோட எலும்பு துண்டு இருக்கு. சோ அது வேற யாரோடதும் இல்ல, ஜோனாவோடது. அந்த எரிஞ்சு போன உருவம் ஜோனா. அவன் என்ன பண்றான்னா, மெதுவா மேட் கிட்ட வர பாக்குறான். இவரும் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அது எல்லாத்தையுமே வெளியில எடுக்கிறாரு. அவனும் கிட்ட வந்துகிட்டு இருக்கான். அவரு அதை மெதுவா எடுக்க எடுக்க அவன் கிட்ட வந்துகிட்டே இருப்பான். அவர் அந்த சாம்பலை எடுத்திருப்பாரு, ஆனா அவரால் அதை எடுத்துட்டு வெளியில போக முடியாது. ஜோனா மேட் கிட்ட வரும்போது நிக்கோலஸ் என்ன பண்றாருன்னா, அதை எப்படியோ வெளியில எடுத்துட்டு வந்துருவாரு. இப்போ அந்த வீடே அமைதியாகுது. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அவருமே என்ன பண்றாருன்னா, அதை அவரோட வண்டியில வச்சுட்டு இனிமேல் எதுவும் நடக்காது, நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இங்க நம்மளோட பீட்டர் அன்னைக்கு ராத்திரி குடி போதையில எல்லாத்தையுமே போட்டு உடைச்சிருப்பாரு. அதுல ஒரு டேப் ரெக்கார்டருமே இருக்கும். அதை எடுத்து போட்டு பார்த்தா அதுல அவரோட பையனோட வாய்ஸ் இருக்கும், சின்ன வயசுல எடுக்கப்பட்டது. அதை கேட்டு அவரோட தப்ப ரியலைஸ் பண்ணுவாரு. இங்க சாரா என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, நிம்மதியா தூங்குங்க அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவாங்க. ஆனா கட் பண்ணா கீழே நம்ம மேட் தனியா இருப்பான்ல, அவனோட உடம்புல எல்லாம் சில எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கும், அதுவும் சதையில. இத அவன் பார்த்த உடனே பயங்கரமா அலற ஆரம்பிப்பான். உடனே சாரா வேக வேகமா கீழே வராங்க. அத பார்த்துட்டு, அட கடவுளே, உனக்கு நீயே என்ன பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த செகண்டே ஆம்புலன்ஸ் வர சொல்லி நேரா அவனை ஏத்திட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இங்க நிக்கோலஸ் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு இல்லையா, அப்பதான் பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா அது ஜோனா. அவனை பார்த்துட்டு அப்படியே திரும்புவாரு. பார்த்தா குறுக்கால ஒரு லாரி வந்துடும். வண்டி அதுல இருந்து திருப்பும் போது அது நேரா பள்ளத்துல விழுந்து வண்டி ஆஃப் ஆயிரும். அவ்வளவுதான், நம்மால காலி அப்படின்னு பார்க்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னா, இவரு ஜோனாவை திரும்பி பாப்பாருல, அப்பதான் இவருக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படிங்கறது தெரிய வருது. இப்ப அதே சமயம் ஹாஸ்பிட்டல காட்டுறாங்க. அங்க நம்ம மேட் இருப்பான். அவனை அட்மிட் பண்ணி வச்சிருக்கும் போது அந்த இடத்துக்கு ஜோனா வரான். இப்போ 2 பேத்துக்குமே உண்மை தெரிய வருது. அதாவது அன்னைக்கு அந்த ராத்திரி ஜோனா அவங்களுக்காக ரிச்சுவலை பண்ணிட்டு இருக்கும் போது அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே எரிஞ்சு சாம்பலா இருப்பாங்க. அதுங்க எல்லாமே உன்னை தேடி வருதுங்க, இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு ஏக்மன் சொல்றாரு. சோ ஜோனாவும் அங்கிருந்து தப்பிக்க தான் பாப்பான். ஆனா அதுங்க எல்லாமே ஜோனாவை சூழ ஆரம்பிச்சிருங்க. இந்த சமயத்துலதான் என்ன ஆகுதுன்னா, இவன் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த சின்ன லிப்ட பயன்படுத்தி கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போயிருப்பான். பட் என்ன ஆகுதுன்னா, அவன் பர்மனண்டா அந்த லிப்டுக்குள்ளேயே லாக் ஆயிருவான். அந்த சமயத்துலதான் அவனுக்குமே இவனும் அவனோட ப்ரொஃபஸரும் அந்த பிணங்களுக்கு பண்ண எல்லா விஷயங்களும் ஞாபகம் வரும். அந்த லிஃப்ட் நேரா பர்னர்ல கனெக்ட் ஆயிருக்கும். இவன் அது வழியா போய் தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவன் வசமா அதுல மாட்டிப்பான். அந்த ஆவிங்கெல்லாம் சேர்ந்து இவனை கொளுத்தி விட்டுருங்க. அப்படியாக அவன் அதுக்குள்ளேயே இறந்தும் போகிறான். சோ இதுதான் நடந்த உண்மை. இந்த விஷயம் 2 பேருக்குமே தெரிய வருது. 2 பேருமே மனசுடைஞ்சு போயிருவாங்க. அவர் காரை விட்டு வெளியில வந்ததும் அந்த சாம்பல் அப்படியே காத்தோட காத்தா கரைஞ்சிரும். சோ இப்ப வீட்டை காட்டுறாங்க. வீட்டுல நம்ம பசங்க 3 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. வெண்டி ஒரு ஆப்பிள சாப்பிடும் போது அது ரொம்ப கேவலமா இருக்கும். என்னன்னு பார்த்தா அது கெட்டு போயிருக்கு. அந்த ஒண்ணு மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற எல்லாமே கெட்டு போயிருக்கும். இதை எல்லாத்தையுமே தூக்கி குப்பையில போட்டுட்டு இவன் நேரா குளிக்க போவா. இந்த சமயத்துலதான் இவங்க வீட்டு டெலிபோனுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை யாருமே அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வெண்டி குளிச்சிட்டு இருக்கா இல்லையா, பசங்களுக்கு அதை கேட்காது, ஏன்னா மேல இருக்காங்க. அப்போ அந்த கால் நேரம் வாய்ஸ் மெயிலுக்கு போகும். அந்த கால் யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்த்தா அது நிக்கோலஸ் கிட்ட இருந்து வருது. அவரு போன் கால்ல என்ன சொல்றாருன்னா, நான் ரொம்ப மோசமான ஒரு தவறு பண்ணிட்டேன். ஏக்மன் அந்த பொண்ணுங்களோட ஐலிட்ஸ கட் பண்ணது அந்த பிணங்கள் பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக கிடையாது. அந்த காணாம போன எல்லா பிணங்களும் அந்த பாவப்பட்ட ஆன்மாக்கள் அதுங்க எல்லாமே இன்னமும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அந்த பையன் ஈவில் கிடையாது. அவன் அதுங்களை விடுவிக்கணும்னு முயற்சி பண்ணான். ஆனா நான் அவனை வெளியில துரத்திட்டேன். இப்ப அதுங்க எல்லாமே
உங்களை பழி வாங்குறதுக்காக அங்க இருக்குங்க. நீங்க எல்லாருமே உடனடியா அங்கிருந்து வெளியில போயாகணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவர் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள இப்ப என்ன ஆகுதுன்னா அதுங்க எல்லாம் வெண்டியா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்ப இந்த சமயத்துல ஹாஸ்பிட்டலுக்கு பீட்டருமே வந்துருவாரு. டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்ன மன்னிச்சிருங்க, மேட்டோட செல் கவுண்ட் ரொம்பவும் குறைஞ்சிருச்சு. துரதிருஷ்டவசமா அவனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பலன் அளிக்காது. அப்படின்னா அவன் இன்னும் எவ்வளவு நாள் இருப்பான்? எங்களுக்கு இன்னும் அவன் எப்படி உயிரோடு இருக்கானே தெரியல. இன்னைக்கு ராத்திரியே அவன் போனாலும் போயிருவான். சரி, நாங்க கடைசியா ஒரு முறை அவனை பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அவருமே கூட்டிட்டு போவாரு. ஆனா உள்ள வந்து பார்த்தா மேட்ட காணோம். அங்க இருக்கிற ஜன்னல் உடைஞ்சிருக்கும். சோ இப்ப இந்த சமயத்துல வெண்டி வந்து வெளியில வருவா. ஏன்னா பயங்கரமா காத்தடிச்சிட்டு இருக்கு, துணியெல்லாம் பறக்குது இல்லையா, அதெல்லாம் எடுக்கிறதுக்காக வருவா. அந்த சமயத்துல மேட் கோடாலி எடுத்துட்டு வீட்டை நோக்கி வரான். இவ பார்த்துட்டு பயந்து போய் அந்த டோரை லாக் பண்ணுவாளா. அவன் என்ன பண்றான்னா அதை வச்சு அந்த கதவையே உடைக்கிறான். வெண்டி வந்து பசங்க கிட்ட நம்ம இங்க இருந்து போயாகணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறதுக்குள்ள அந்த இடத்துக்கு வந்த மேட் அந்த கோடாரியை வச்சு அடிப்பான் பாருங்க. அது வெண்டி மேல இல்ல, அந்த சிவத்து மேல அடிப்பான். பார்த்தா அதுக்குள்ள பிணம் ஒண்ணு இருக்கு. எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுரும். இவன் என்ன பண்ணுவானா இவங்க எல்லாருமே வெளியில துரத்தி விட்டுருவான். என்ன வேணா பண்ணு, ஆனா யாரையுமே எரிய போற இந்த வீட்டுக்குள்ள அனுப்பிடாத அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ உனக்கு என்ன ஆகும், நான் ஆல்ரெடி இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள போறான். இங்க சாராவும் பீட்டரும் கிளம்பி வேகமா வராங்க. மேட் என்ன பண்றானா யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லா டோரையும் லாக் பண்ணி அதை மொத்தமா சீல் பண்றான். அதுக்கப்புறமா அந்த கோடாரியை எடுத்து அந்த செவுத்தை எல்லாத்தையுமே ஒட்டச்சு எடுக்கிறான். என்னன்னு பார்த்தா எல்லா பிணங்களும் அதுக்குள்ளதான் இருக்குங்க. அந்த சிமெண்ட் ட்ரீல காணாம போயிருக்கும்ல, அது எல்லாமே இங்கதான் இருக்கு. லிட்ரலி நூத்துக்கணக்கான பிணங்கள் மேல இவங்க ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த ரிச்சுவல் இவங்க அது மேல பண்ணிருப்பாங்க. இதுங்க எல்லாமே பாதி அழுகியும் அழுகாத நிலைமையிலயும் இருக்கும். எல்லாமே பாவப்பட்ட ஜீவன்கள். அவங்களோட ஆபரேஷன் தியேட்டர்லயே ஒரு சில எரிபொருளுமே இருக்கும். அதை எல்லாத்தையுமே அவன் எடுத்துட்டு வரான். அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அதுங்க மேல ஊத்தி நெருப்ப வச்சு கொளுத்துறான். அவனால அந்த சூட்டை வந்து தாங்கவே முடியல. அது கூடவே அந்த இறந்து போன பிணங்களோட எடுத்த போட்டோஸ் இருக்கும்ல, கூடவே அந்த ஐலிட்ஸ், இத ரெண்டையும் போட்டு எரிக்கிறான். இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த வீடு சுத்தியுமே அந்த ஆன்மாக்கள் சூழ ஆரம்பிச்சிரும். அதுங்க எல்லாமே இப்போ அவனை சுத்தி தான் இருக்குங்க. இந்த சமயத்துல நம்ம நிக்கோலஸ் வந்துருவாரு, சாரா, பீட்டர், இவங்க எல்லாருமே வந்துருவாங்க. இவனால சுத்தமா முடியாது. அதுங்க எல்லாமே இவனை வந்து அட்டாக் பண்ற மாதிரி வருங்க. இவன் அலற சத்தத்தை கேட்ட உடனே பசங்க எல்லாரும் உள்ள போக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அந்த போலீஸ்காரங்களும் விட மாட்டாங்க. ஆனா சாரா இதை லேஸ்ல விடுற மாதிரி இல்ல. அவங்க என்ன பண்றாங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த மாதிரி உள்ள போய் மேட்டை பார்த்தா அவனால சுத்தமா முடியாது. அவனை கூட்டிட்டு நேரா டேபிள் கடியில போறாங்க. இப்ப மேட்டோட உடம்புல தானே ஜோனாவும் இருக்கான். அவனும் அப்படியே அமைதியாவான். ஜோனாவோட சேர்ந்து மேட்டும் இறந்து போறான். அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அங்க இருக்கிற ஆன்மாக்களும் போயிருங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஃபயர் சர்வீஸும் வந்து பசங்க 2 பேரையுமே காப்பாத்துறாங்க. மேட்டை வெளியில கூட்டிட்டு வந்த கையோட அவனுக்கு சிபிஆர் கொடுக்குறாங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா அவன் இறந்துட்டான். இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது. இந்த சமயத்துலதான் ஒரு விஷுவல், அதாவது மேட், ஜோனா இவங்க 2 பேருமே சிமெண்ட்ரியில இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ மேட்க்கு சாராவோட குரல் கேக்குது. அந்த மாதிரி அந்த குரல் கேட்க கேட்க இப்ப என்ன ஆகுதுன்னா அவன் உடல்ல இருக்கிற ஜோனா அவனை விட்டு வெளியில போவான். அடுத்த செகண்டே மேட்க்கு உயிர் வருது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நிக்கோலஸ் கண்ணுக்கு மட்டும் ஜோனா பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த சமயத்துலதான் ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர், அதாவது பிகினிங்ல சாரா வந்து பேட்டி கொடுத்திருப்பாங்கல்ல, அந்த வாய்ஸ் ஓவரை இப்ப நமக்கு போட்டு காட்டுவாங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, யார் இதை நம்புவாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் நம்புறேன். என்னோட ஃபேமிலி இதை நம்புது. யாருன்னே தெரியாத திடீர் பழக்கப்பட்ட நிக்கோலஸ் இதை நம்புறாரு. டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் நம்புறாங்க. அது என்னன்னா என்னோட மகன் இப்போ உயிரோட இருக்கான். சோ இந்த மாதிரி சொல்றதோட இன்னும் சில அடிஷனல் விஷயங்களையும் சொல்லுவாங்க. அதாவது இது உண்மையிலேயே நடந்த சம்பவம் இல்லையா. அந்த சமயத்துல மேட்க்கு அவனோட கேன்சர் முழுமையா அவனை விட்டு போகவும் செய்யும். அவனோட உடல் திரும்பவும் பழைய நிலைமைக்கு மாறிடும். அதுக்கப்புறமா ஏக்மேனோட அந்த வீட்டை இடிச்சு திரும்பவும் கட்டி திரும்பவும் வித்திருக்காங்க. இப்ப வரைக்கும் அந்த வீட்டுக்கு குடி போனவங்க யாரும் எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸையும் அவங்க கொடுக்கல. சோ இந்த மாதிரி சொல்றதோட இந்த படமும் முடிவடையுது. இந்த படத்தோட லாஸ்ட்ல உண்மையான ராம்சே ஏக்மேனோட வீடு, அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அங்க நடமாடிய பேய்கள், இதோட எல்லா போட்டோஸையுமே இவங்க அட்டாச் பண்ணிருப்பாங்க. டைம் கிடைச்சா அதையும் போய் பாருங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.